ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பூண்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 3 பெரிய சைஸ் வெங்காயம், 3 பெரிய சைஸ் தக்காளி, 3 பூண்டு வந்து இப்போ தோல் உரித்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்திருக்கேன். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா வேறு எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து நம்ம உரித்து வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷாக வரணும். அந்த ப்ரௌன் ஸ்டேஜுக்கு வந்துச்சுனால குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து எனக்கு வந்து நல்லா ப்ரௌன் ஸ்டேஜுக்கு வந்துட்டு நான் வந்து இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்க போகிறேன். தக்காளி சேர்த்து உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிரேவி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூளும் கார மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். இப்போ எனக்கு நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த டைமில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூளும் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிற போகிறேன். இதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்குனிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா அடி பிடிக்கிற மாதிரி வரும். பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிற போகிறோம். இப்போ வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சிருந்தோம்ல, அந்த புளி தண்ணியை சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 டைம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ புளி சேர்த்து நல்லா 2 கலர் கிளறிட்டு நான் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்க போகிறேன். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு இறக்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. கொதிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எண்ணெயுமே நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை போட்டு நீங்கள் இறக்கி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல்.